வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்முடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் ஸ்பெஷலான பன்னீர் மோமோஸ். அது கூடவே மோமோஸ் சாஸும் பண்ண போகிறோம். நம்ம இந்த ரெசிபி செய்கிறத 3 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து மேலே இருக்க மாவு, இன்னொன்று வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங், இன்னொன்று வந்து இந்த மோமோஸ்க்கு தேவையான சாஸ். வாங்க, இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பன்னீரில் ஃபேட்டும் ப்ரோட்டீன்ஸும் சம அளவில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கால்சியம், விட்டமின்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இன்னும் பல நன்மைகள் இருக்குது இந்த பன்னீரில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு 150 கிராம் மைதா, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மோமோஸ்க்கு மைதாக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவில் நல்லா திரண்டு வந்ததும் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு இது வந்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். மேலே ட்ரை ஆகாமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 5 பல் பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே ஒரு 10 செகண்ட் போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து 3 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கினதும் இதில் 40லேருந்து 50 கிராம் போல் நம்ம பன்னீர் வந்து நல்லா தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பன்னீர் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பன்னீர் வந்து 2 நிமிஷத்துலேயே வதங்கிடும். இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆனதும் நம்ம வந்து மோமோஸ் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நம்ம இந்த காஞ்ச மிளகாயில் உள்ளே இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த காஞ்ச மிளகாயை கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதா பார்த்து எடுத்தோம் அப்படின்னா நிறைய காஞ்ச மிளகாய் எடுப்போம். நம்மளுடைய சட்னியும் நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த காஞ்ச மிளகாயில் இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு 250 ml தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் நம்ம விதைகள்லாம் எடுத்த காஞ்ச மிளகாய், அடுத்து 2 தக்காளி பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணாமல் 4 கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பழம் நல்ல புளிப்பாக இருந்துச்சுன்னா 1 போதும், இல்லை அப்படின்னா 2 சேர்த்துக்கோங்க. அடுத்து 7 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து 15லேருந்து 20 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த தக்காளி பழத்தில் இருக்க மேலே இருக்க தோல் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சாஸ் ரெடி பண்ணதும் அடுத்து நம்ம மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஊற வச்ச மைதா மாவை ஒரு 2 நிமிஷம் போல் இன்னும் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதுலேருந்து கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். நம்ம இதே மாதிரி தனித்தனியாக பிரித்தும் உருண்டை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம கைக்கு நடுவில் மாவு வச்சு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு உருண்டையாக வரும். இப்போ பார்க்க எல்லாமே ஈவனாக தெரியும். அடுத்து இதுலேருந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்து நம்ம திரட்டிக்கலாம். நம்ம திரட்டும் போது நடுவில் அழுத்தம் ரொம்ப கொடுக்காம ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து திரட்டிக்கலாம். நம்ம திரட்டும் போது நடுவில் இருக்கிறது வந்து கொஞ்சம் தட்டையாகவும் ஓரத்தில் இருக்கிறதுல நல்லா மெல்லிசாகவும் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாம். நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்க இதில் ஓரத்தில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கலாம். இப்போ இந்த தண்ணி தடவிட்டு நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங் வைக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஸ்டஃபிங் போதும். நிறைய வச்சோம் அப்படின்னா நம்மளால் மடிக்க முடியாது. இப்போ இந்த மாவு மடிக்கிறது வந்து ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து மடிச்சிக்கலாம். நமக்கு எந்த பக்கம் வாட்டமாக இருக்கோ அந்த பக்கத்துலேருந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம்.
இப்போ மடிச்சுட்டு நம்ம அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். இப்போ இதே மாதிரி ரவுண்டாக நம்ம மடிச்சுட்டே வந்துடலாம். நம்ம இந்த மோமோஸை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மோதகம் வைக்கிற மோல்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே கூட நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மாதிரி பண்ணால். இதே மாதிரி இந்த மாவை இழுத்து ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த ஃபோல்டிங் எல்லாமே சென்டராக வரும். அதுக்கப்புறமா இந்த ஃபோல்டிங் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுடைய ஒரு மோமோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா மோமோஸையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மோமோஸ் மடிக்கிறது பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோன்னு நினைப்போம். ஆனால் ரொம்ப ஈஸியாக மடிச்சிடலாம். நம்ம இந்த மோமோஸ் ஃபோல்ட் பண்ணுறது நம்ம எந்த ஸ்டைலில் வேணாலும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக செக் பண்ணுறது இந்த ஃபோல்டிங்கில் ஸ்டஃபிங் எங்கேயும் வெளியே தெரியாமல் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி இட்லி தட்டில் தான் வேக வைக்க போகிறோம். நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு 5 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த இட்லி தட்டு வந்து கொஞ்சம் பெரிய தட்டாக இருந்துச்சுன்னா ஒரு குழியில் 2 மோமோஸ் கூட வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய சுவையான மோமோஸும் காரசாரமான சாஸும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த அளவில் கிட்டத்தட்ட 15 மோமோஸ் போல் வந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.